அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஃபைன். அல்ஹம்துலில்லா. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்மளோட வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தேர்ஸ்டே ஈவினிங் நாங்கள் ஷூட் பண்ணினது தான். நம்மளோட எல்லாருக்கும் விருப்பமான லேடிஸ் எல்லாம் நல்லா விரும்பி போயிட்டு வாங்கக்கூடிய பொருட்களான கிச்சன் ஐட்டம் கொஞ்சம் நான் வாங்க போயிருந்தேன். நீங்கள் அந்த வ்ளாக் அதோட நீங்கள் வந்து சூப்பராக ஈஸியாக உங்களுக்கு செஞ்செடுக்கக்கூடிய கட்லட் ரெசிபி ஒன்றும் பார்க்க போகிறீங்க. நான் செஞ்சுக்கிற இந்த கட்லெட் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். எந்த விதமான உடைவோ இல்லை நொறுக்கலோ இல்லாமல் முறுமுறுப்பாக அழகாக சிம்பிளாக ஈஸியாக உங்களுக்கு செஞ்செடுக்கக்கூடிய கட்லெட் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நாங்கள் எப்படி கட்லெட்டை செஞ்செடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல அந்த கட்லெட்டுக்கு தேவையான அவியலை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளணும். அவியலுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு பேனை அடுப்பில் வச்சு அந்த பேன் சூடானதும் அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நீங்கள் வெள்ளைப்பூடு, பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை இது மூன்றையும் கொஞ்சம் போட்டு பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு அதுக்கு பெட்டி பெட்டியாக வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வர நேரம் அதோட உப்பு சேர்த்துக்கோங்க. உப்போட நீங்கள் கடற்கொச்சிக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்து அதை கிளறி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கலானதுடன் அதுக்கு வந்து நீங்கள் மீன் சேர்த்திக்கோங்க. மீனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வேறாக நீங்கள் அவிச்சு எடுத்திருக்கிற கிழங்க இந்த கறியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தேசிக்க புளிச்சாறு சேர்த்திக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுட்டு நீங்கள் போல்ஸாக பிடிங்க. இது வந்து உங்களோட கட்லெட் உடையாமல் இருக்கிறதுக்கான முதலாவது ஒரு டிப்ஸ் என்னன்னு சொன்னால், வேறாக கிழங்க அவிச்சு எடுத்து இந்த அவியலோடு சேர்க்கிற நேரம் உங்களோட அவியல் தண்ணித்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், என்னோட அவியல் உங்களுக்கு பார்க்குற நேரமே தெரியும், அவியல் உருண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ உங்களோட கட்லெட் உடையாமல் இருக்கிறதுக்கு முதலாவது டிப்ஸ் என்னன்னு சொன்னால், கிழங்க வேறாக அவிச்சு எடுக்கிறது. உங்களோட கட்லெட் நீண்ட நேரமாக முறுமுறுப்பாக இருக்க வேணும். அதுக்குள்ள ஒரு டிப்ஸ் தான் நாம் மாவை கோட் பண்ணுறதுல தான் இருக்கிறது. முதல்ல நாம் செஞ்சுக்கிற இந்த அவியல் பால்ஸை என்ன செய்கிறேன்னு சொன்னோன்னா, கோதுமை மாலை சும்மா ஒரு பணம் உருட்டி எடுக்கிறது. ஒரு 1/4 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 1/2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. அதோடு சிறிதளவு உப்பு சேர்த்து நீங்கள் அந்த டோவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வெறுமே கோதுமை மாலை கோட் பண்ணி வச்சுக்கிற அந்த அவியல் உருண்டை எடுத்து அந்த மிக்சரோட சேர்த்துங்க. சேர்த்து அதை எடுத்து நீங்கள் பிஸ்கட் தூள் இதில் நீங்கள் பெரட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கட்லெட் ரெடி. இது வந்து உங்களோட கட்லெட் வெடிப்பு எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ். உங்களோட கட்லெட் கொஞ்சம் தடிப்பமாக கொஞ்சம் இருக்கணும் மட்டும் சொன்னா இதே நீங்கள் மெத்தடை இன்னும் ஒரு பணம் உங்களோட கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் 2வது பணமும் உங்களோட கட்லெட்டை கோட் பண்ணி எடுங்க. அதுக்கப்புறமான 3வது டிப்ஸ் என்னென்னு சொன்னோன்னா, நாங்கள் பொரிக்கிறதுல தான் நிற்கிறது நம்மளோட கட்லெட் வந்து பர்ஃபெக்டாக முறுமுறுப்பாக வர்றதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு குழி தாச்சு எடுத்து அதில் வந்து உங்களோட கட்லெட் தாளக்கூடிய அளவு எண்ணெய் ஊற்றுங்க. ஊற்றி உங்களோட எண்ணெய் நல்லா கொதித்து வர நேரம் உங்களோட கட்லெட்டை போடுங்க. அப்படி நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கட்லெட் வெடிப்பு போகாது, அந்த கட்லெட் இருக்கிற அவியல் வெளியே வராது, நல்லா சூப்பராக முறுமுறுப்பாக நீண்ட நேரம் வைக்கக்கூடிய மாதிரி உங்களோட கட்லெட் இருக்கும். இப்படியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்கை நான் பிள்ளைகளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து ஈவினிங் போயிருந்தேன். ஒரு வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம் மற்ற வேறு கிச்சன் ஐட்டம் கொஞ்சம் வாங்கி கொண்டு வரதுக்கு. உண்மையிலே இந்த கிச்சன் ஐட்டம் என்று சொல்கிறேன் லேடிஸுக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னு சொன்னால், நம்மட கிச்சனில் நம்மட வேலையை இலவாகி கொள்றதுக்கு நமக்கு சில பொருட்கள் தேவை. அந்த மாதிரியான பொருட்கள் நாம் எப்படி அழகாக இருக்கணும் அப்படி என்னெல்லாம் நாங்கள் திங்க் பண்ணுவோம். அதனால் நான் வந்து ஒரு பிளேஸுக்கு போய்த்திருந்தேன் எனக்கு தேவையான சில பொருட்களை வாங்குறதுக்கு. அந்த இடத்துல இருக்கிற பொருட்களை வந்து உங்களோடையும் ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த இடத்துல நம்மளோட வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம், கிச்சன் ஐட்டம் எல்லாம் எப்படி அழகாக இருக்கிறது என்றும் எப்படி அவங்க
அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே எல்லா பொருட்களுக்கும் 50% டிஸ்கவுண்ட் இருந்தது. உண்மையிலே அது ரீசனபிளாக இருந்தது எனக்கு பொருட்கள் வாங்குறதுக்கு. உங்களுக்குள்ளேயும் யாருக்காவது இந்த இடத்த பற்றி தெரிய வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிளேஸ் எங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன். நன்றி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு.